அன்புக்கு அடிபட்டு போச்சு, அட்மிட் பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு. சார் பார்த்து பேசுங்க. தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசிக்கிறீங்க. உங்கள மாதிரி வீண் வம்பு பண்ற ஆளு அன்பு கிடையாது சார். அவர் நம்ம கம்பெனி பிரச்சனைக்காகவே அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. இது எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்த மாதிரி கேவலமா பேசுறீங்க. ஏய், இப்ப என்ன உங்க அன்பு பெரிய தியாகின்னு ஆபீஸ் வாசல்ல பெரிய செலவு வச்சிருவோமா? சும்மா நெய் நெய்ன்னு என்ன உன் பிரச்சனை? நாங்க அன்புவை போய் பார்க்கணும் சார். அம்புட்டுதான். அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க எங்க போறதா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு மேல போய்க்கங்க. இப்ப போய் வேலையை பாருங்க. போடா. சார், இவ்ளோ தூரம் சொல்றோம், ஏன் சார் புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஏய், சும்மா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் சொல்றதை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். போய் வேலையை பாருங்க. போங்க போங்க. போன்னு சொல்றல. போ கருணாகரன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கருணாகரன்? ஸ்டாஃப் கிட்ட இப்படி நடந்துக்காதீங்கன்னு நான் எத்தனை தடவை உங்களை வார்ன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அவங்க தான் தேவையில்லாம. என்ன தேவையில்லாம? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போய் ஊர் சுத்த போறாங்களா? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அன்பு நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப். கூட வேலை பார்க்கறவருக்கு அடிபட்டு இருக்குன்னு அவரை பார்க்கணும்னு கேக்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் தப்பா பேசுறீங்க? சார், வேலை பார்க்காம இருக்கிறதுக்கு இவங்களுக்குலாம் ஒரு காரணம் வேணும் சார். அதான் சார், அன்புக்கு அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கதை விட்டுட்டு இருக்காங்க சார். சும்மா பிளேட்ல கைய கிழிச்சுக்கிட்டா கூட பெருசா பில்டப் பண்ணுவாங்க சார். கருணாகரன், சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க.